நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் குரல் கொடுத்து ஆயுதமேந்தி வெள்ளையனை கதிகலங்க வைத்த அஞ்சா நெஞ்ச கிஸ்தி திரை வரி பட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இணைத்தாயா நீர்பாய்ச்சி நெடுவயல் கண்டாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா இங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி சொல் அம்புகளால் ஆங்கிலேய ஆதிக்கத்தையே அதிர வைத்த முதல் பாளையக்காரர் வீரம் அவரது பெயரில் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் உண்டு. நான் இப்பொழுது வீரத்தின் மறுபுறம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேச வந்துள்ளேன். பொம்மு வம்சாவளியில் இருந்து வந்த திக்குவிசய கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் தமிழ்நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சியில் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1760ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும். சிறு வயதிலேயே குதிரையேற்றம், மில்லுத்தம், சிலம்பம், ஈட்டி எறிதல் ஆகிய வீர விளையாட்டுகளில் வியப்பற்ற பெருமை சேர்த்துள்ளார். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் மன்னராக தனது 30ஆம் வயதில் பொறுப்பேற்றார். இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் அரசாண்டார். கிபி 1797 முதன்முதலாக ஆங்கிலேய தளபதி ஆலந்துரை என்பவர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தார். வரி கேட்டு நடந்த போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தோற்று ஓடினார். 1798ஆம் ஆண்டில் விசாரணை என்ற பெயரில் ஜாக்சன் துரை கோட்டைக்கு வந்தார். கட்டபொம்மனை சிறைபிடிக்க முயன்ற போது போராடி 1799ஆம் ஆண்டில் பானர்மேன் என்ற ஆங்கிலேய தளபதி பாஞ்சாலங்குறிச்சியில் படையெடுத்தான். கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு எதிராக கடினமாக போராடினார். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் கோட்டையை கைப்பற்றியதால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். மன்னர் விஜய ரகுநாதர் தொண்டைமான் என்பவர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்ததால் ஆங்கிலேய படைகள் அவரை சிறைபிடித்தனர். 1799 அக்டோபர் 14ஆம் தேதி கயத்தாறு என்ற இடத்தில் கட்டை புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். இறக்கும் வரை வீரனாக வாழ்ந்த கட்டபொம்மன் தூக்கு மேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் இறைந்திருந்தது. தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட நான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று மனம் வந்து கூறினார். தூக்கு கயிறுக்கு புன்னகையுடன் முத்தமிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழக